இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சியில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்புலேருந்து 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதிக்குள்ள இதுக்கு அப்ளை பண்ணவும். முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. இதற்கான ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி பள்ளிகளில் வேலைவாய்ப்பு இருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் இயங்கி வருது. அந்த இடங்கள்லையும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதில் 12ன்னு சொன்னோம். அதே மாதிரி 12ல் ஒரு சில குரூப் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. 118 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ மற்றும் குரூப் பி, குரூப் சி லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் இருக்குது. அதிகமான போஸ்டிங் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இதுக்கு அதிகமான வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 12th படித்தவங்க குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிகிரி படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியாகிருக்கு. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இதில் குரூப் ஏ லெவல் இருக்கக்கூடிய இந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு அப்ளை பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இவங்களுக்கும் போஸ்ட் கிராஜுவேட். 12th முடித்தவங்க என்ன தான் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாபுக்கு 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் 12th அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் ஸ்டடீஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க, டைப்பிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி குரூப் சியில் பார்த்தீங்கன்னா வெறும் அக்கௌண்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு இதுக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 விதமான போஸ்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேலே இருக்கக்கூடிய போஸ்ட்டுலாம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா மாஸ்டர் டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸருக்கும் மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 30 வயசு, ஒரு சில போஸ்ட்டுக்கு 35 வயசுன்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு 27 வயசு, அக்கௌண்டன்ட்டுக்கு 30 வயசு வரையாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7th பே கமிஷன் படி சேலரி கொடுக்குறாங்க. லெவல் 10ல் இருக்கக்கூடிய சேலரி குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு, அதே மாதிரி லெவல் 2 லெவல் 4லாம் பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மினிமம் உங்களுக்கு 18,000 மேலே தான் சேலரி இருக்க போகுது. ரிட்டன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறதா, இன்டர்வியூ கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷன் எல்லாமே சென்னையிலே இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சியில் உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையே குரூப் பி மற்றும் குரூப் சியில் உள்ள போஸ்ட்டுக்கு பெண்கள், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் சிபிஎஸ்சி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே 800 பே பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இதுவரையே நம்ம சொன்ன எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன்ஸ், ரெகுலர் கேண்டிடேட் இவங்களாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1500 யார் பே பண்ணணும்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 1500 பே பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் கொடுத்துருக்காங்க 11/4/2024. 23 மிஸ்டேக்கில் இருக்குது, அது சரி பண்ணிடுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க 11/4/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இது அப்ளை பண்ணக்கூடிய பேஜ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும். டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். இப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது, அந்த போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. வருகின்ற 11/4/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம தற்பொழுது குரூப் சி லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டேரெக்டாக பார்த்துருவோம். குரூப் சி லெவலில் பொறுத்தவரையாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட் அண்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட் இதுக்கு OMR சீட்டில் உங்களுக்கு MCQ, அதாவது ஆப்ஷன் ABCD ஆப்ஷனில் கொஸ்டின் கேட்குறாங்க. 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பார்ட்டில்
4வது பார்ட் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் கேட்குறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 120 கொஸ்டின் 240 மார்க்கு. இதில் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஃபைனல் செலெக்ஷனுக்கு எப்படி கூப்பிடுவாங்க, எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் கூப்பிடுவாங்க, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சிட்டிஸ் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சென்னையில் இருப்பதாக வந்து பார்த்தாச்சு. வேறு எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் இருக்குது. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.